ஹே காய்ஸ், நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது எந்தன் காதலி அத்தியாயம் 24. இல்லடா, அவ எப்பவுமே போன்ல என்கிட்ட ஜாலியா சந்தோஷமா பேசுவா. ஆனா இன்னைக்கு அவன் மூடோட்டான்னு மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் உன்கிட்ட கேட்டேன் என்று சுகுமார் சொல்ல, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா. சரியா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சீக்கிரமா ஊருக்கு வந்து சேரு. மாமாவுக்கு சாமி கும்பிடணும்ல என்றான் கண்ணன். என்னடா நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்தியா? எப்ப 16வது நாள் வரும்னு காத்திருக்கிறியா என்ற சுகுமாரின் கேள்விக்கு, ஆமா, என் பொண்டாட்டிய முதல்ல என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்ல, அதனால நான் என்னதானே வைக்கணும் என்றான் கண்ணன். டேய், அளந்து விடாத. ஆல்ரெடி ராதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா என்று சுகுமார் சொல்ல, நம்ம வீட்டுக்கு ராதா ஆல்ரெடி வந்திருக்காதான். பட் என்னோட காதல அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு என்னோட வரப்போறா, அதுதான் என்று கண்ணன் சொல்ல, என்னடா உன் காதல ராதா அக்செப்ட் பண்ணிட்டாளா என்று சுகுமார் கேட்க, ஆமாண்ணா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்று கண்ணனும் கூறினான். அப்போ லவ் சக்சஸ் ஆகிடுச்சு. ஹாப்பிதான். இனி உன்னை கையிலே பிடிக்க முடியாது இல்லடா என்றான் சுகுமார். ஆமாண்ணா, இவ்வளவு நாளா என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இப்பதான் மனசு திறந்து அவ காதல என்கிட்ட சொல்லியிருக்கா என்ற கண்ணனிடம், சரிடா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுகுமார் தன் அலைபேசியை வைத்தான். கண்ணனும் கைபேசியை வைத்துவிட்டு உறங்க சென்றான். என்னாச்சு என்னோட அண்ணனுக்கு? அண்ணி நல்லா தானே இருக்காங்க. அண்ணி இவ்வளவு நாளா பாக்கல. அதுதான் அண்ணனுக்கு அண்ணி டல்லா பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கு போல. அப்படிதான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டே அன்று இரவு கண்ணனும் உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை கண்ணன் வீட்டின் வெளியில் இருந்த ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தான். ராதா கொல்லிப்புறத்தில் குளித்துக் கொண்டிருந்தாள். கண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று சுவாதி சொல்ல, சொல்லுங்க நீ. ஏதாவது உங்களுக்கு வாங்கிட்டு வரணுமா? இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா என்றான் கண்ணன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ராதாவை பத்தி உங்ககிட்ட பேசணும் என்று சுவாதி சொன்னதும், ராதாவை பத்தியா? சொல்லுங்க நீ என்றான் கண்ணன். நான் எதையும் உன்கிட்ட மறைச்சு வச்சு பேச விரும்பல. ராதாவை நீ லவ் பண்றியா என்று கேட்டாள் சுவாதி. நீ அது என்று வார்த்தைகளை விளங்கினான் கண்ணன். கண்ணனை பார்த்து, என்கிட்ட நீ எதையும் மறக்காது, எதுவா இருந்தாலும் வழிபடைய சொல்லு என்றாள் சுவாதி. நீ நான் ராதா விரும்புறேன், காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கண்ணன் சொல்ல, நம்ம வீட்டுல உங்க அம்மா கிட்ட, அதாவது என்னோட மாமியார் கிட்ட இதை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா என்று சுவாதி கேட்டதற்கு கண்ணன் இப்படி பதில் சொன்னான். என்னோட கல்யாணத்துக்கு அம்மா சம்மதம் சொல்லுவாங்க, ஜாம்னு கல்யாணம் நடக்கும் என்று கண்ணன் சொல்ல, நீ நினைக்கிறது தப்பு கண்ணா. இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதம் சொன்னா மட்டும் போதாது என்று சுவாதி சொல்ல, அண்ணன் சம்மதிக்க மாட்டார்னு சொல்றீங்களா நீ என்று கண்ணனிடம், உங்க அண்ணன் நிச்சயமா சம்மதிப்பார், அது எனக்கு தெரியும் என்று சுவாதி கூறினாள். அப்புறம் யாரோட சம்மதம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்றான் கண்ணன். உங்க மாமா ராஜரத்னத்தோட சம்மதம் வேண்டாமா என்று சுவாதி கேட்ட கேள்விக்கு, மாமா என்ன சொல்ல போறாரு, அவரு சொல்றதுக்கு என்ன இருக்கு நீ என்று கண்ணன் கேட்க, இருக்கு கண்ணா. உங்க மாமா ராஜரத்னம் அவரோட 2 பொண்ணுங்களையும் உங்க 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அது உனக்கு தெரியும்ல என்று கேட்டாள் சுவாதி. மாமா ஆசைப்படலாம், ஆனா அந்த எண்ணம் என்னோட மனசுல இல்ல என்று கண்ணன் சொல்ல, உங்க அண்ணன் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால உங்க மாமாவோட 2வது பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அத்தையும் உங்க மாமாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அத்தை உங்க மாமா கிட்ட வாக்கு கொடுத்திருக்காங்க. அத்தை இது வரைக்கும் கொடுத்த வாக்க மீறினதை நான் கேட்டது இல்ல, பார்த்ததும் இல்ல. அதனால நிச்சயமா உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்று சுவாதி சொன்னதும், அண்ணி, யாரு என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய பிரளயமே என் கல்யாணத்துல வந்தாலும் ராதாவை நான் கைப்பிடிப்பேன், கல்யாணம் பண்ணுவேன். அவளோட அவளோட மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன் என்று கண்ணன் சொல்ல, நடக்காத விஷயத்த நடக்கும்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க கண்ணா என்று சுவாதி சொன்னார். அண்ணி, ராதாவுக்கும் என்ன பிடிக்கும், அவளும் என்ன விரும்புறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா என்று கண்ணன் சொன்னான். தெரியும், ராதாவும் உன்னை விரும்புறான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இது நடக்காது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கண்ணா என்று சுவாதி சொல்ல, அண்ணி, நீங்க தான் தேவையில்லாம பயப்படுறீங்க, எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீங்க பயப்படாதீங்க பிளீஸ் என்று கண்ணன் கூறினான். என்னோட பயம் உங்களோட கல்யாணத்தை பத்தி இல்ல தம்பி,
நீ, நான், உங்க அண்ணன், உங்க அம்மா, உங்க மாமா கூட 2 பொண்ணுங்க அப்படின்னு நம்ம குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். ஆனா உன்னோட கல்யாணத்தினால, என்னோட தங்கைனால அந்த சந்தோஷத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? இது ராதாவால தான் வந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. எனக்கு பயமா இருக்கு என்று சுவாதி சொல்ல, அண்ணி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம இந்த கல்யாணத்தை என்னால நடத்த முடியும். என்ன நம்புங்க என்றான் கண்ணன். நீ சொல்றது எல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா நடக்குமா என்று சுவாதி கேட்க, நடக்கும் அண்ணி நம்புங்க என்றான் கண்ணன். கண்ணனின் தாய்மாமா ரத்தினத்திற்கு 2 மகள்கள். பெரியவள் வீட்டோடு இருக்கிறாள். சிறியவள் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறாள். கண்ணனும் அவன் மாமா ராஜரத்தினத்தின் சின்ன மகளும் சிறிய வயதில் இருந்து நெருங்கிய நண்பர்கள். இருவரும் ஒன்றாகத்தான் அமெரிக்காவில் படித்தார்கள். ராஜரத்தினத்தின் பெரிய மகள் மீனாவிற்கு சுகுமார் என்றால் மிகவும் பிடிக்கும். சுகுமாரை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாள் மீனா. ஆனால் அது நடக்கவில்லை. அதனால் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறாள் மீனா. கண்ணனை விட மூத்தவள் மீனா என்பதால் மீனாவிற்கு கண்ணனை திருமணம் முடிக்க முடியாது. மீனாவுக்கு வெளியில் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார் ராஜரத்னம். தன் சிறிய மகள் ரம்யாவை கண்ணனுக்கு மணமுடிக்க வேண்டும் என்பது ராஜரத்னத்தின் ஆசை. கண்ணனின் அம்மா பாக்கியலட்சுமிக்கும் அதே ஆசைதான். பாக்கியலட்சுமி இவ்வளவு பெரிய நிலைக்கு வருவதற்கு ஒரே காரணம் ராஜரத்தினம் தான். சிறியதாய் ஆரம்பிக்கப்பட்ட பாக்கியலட்சுமியின் தொழில் இப்படி ஆலமரமாய் வளர்ந்து தமிழ்நாட்டில் எங்கும் பாக்கியலட்சுமியின் நிறுவனங்கள் இல்லாத இடமே கிடையாது என்னும் அளவிற்கு நிறைந்து கிடக்கிறது. இவ்வளவு பெரிய நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் என அனைத்தும் தொடங்குவதற்கு மூல காரணமே ராஜரத்னம் தான். தனக்கு இருந்த அத்தனை சொத்துக்களையும் விற்று தன் தங்கையின் தொழில் நஷ்டப்பட்டு முடிந்த நிலையில் இருந்த போது தன் சொத்துக்களை விற்று அந்த பணத்தில் பாக்கியலட்சுமி தொழிலை திரும்பவும் தொடங்கி வைத்தார் ராஜரத்னம். தன் மூத்த மகனை தான் ராஜரத்னத்தின் மூத்த மகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் போனது என்று தன் இளைய மகன் கண்ணனுக்கு ராஜரத்னத்தின் 2வது மகள் ரம்யாவை திருமணம் முடிக்க பாக்கியலட்சுமியும் ஆசைப்பட்டாள். அப்பொழுது அந்த நிமிடம் கருப்பராயன் பட்டியில் குளித்து முடித்து வெளியில் வந்தாள் ராதா. ராதா, நீ ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியாரு, சந்தை வரைக்கும் போகணும் என்றாள் ராதாவை பார்த்து சுவாதி. சந்தை வரைக்குமா? சரிக்கா, போலாம், நான் கிளம்பி வரேன் என்றார். ராதா உடை மாற்ற சென்றாள். அக்கா, நானும் நீயும் மட்டும்தானா போறோம் என்று சுவாதியிடம் கேட்டாள் ராதா. ராதா, நானும் நீயும் மட்டும்தான் போறோம் என்று சுவாதி சொல்ல, சரி நான் இதோ கிளம்பி வந்துடுறேன் என்று சொன்னபடி குடிசைக்குள் சென்றாள் ராதா. தன் அன்னிக்கு தன் காதலை பற்றின விஷயம் தெரிந்ததும் கண்ணன் முதலில் பயப்பட்டான். பிறகு சுவாதியை எப்படியோ சமாதானம் செய்து விட்டான் கண்ணன். அன்று காலை மணி 9 இருக்கும். சுவாதிக்கு அன்று வாந்தி இடைவிடாமல் வந்து கொண்டே இருந்தது. சுவாதி வாந்தி எடுப்பதை பார்த்த ராதா, அக்கா உனக்கு என்னாச்சு? ஏன் எத்தனை தடவை வாந்தி எடுக்கிற? நேத்து தலை சுத்துதுன்னு சொன்ன, இன்னைக்கு வாந்தி எடுக்கிற, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா என்றார் ராதா. ஒண்ணுல ராதா, காலையில சாப்பிட்டது சேரல. இந்த நேரத்துல இப்படித்தான் இருக்கும். அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றாள் சுவாதி. சுவாதி கர்ப்பவதி என்பதால் வாந்தி மயக்கமெல்லாம் சகஜம்தானே. சரி, நீ எப்படி இருந்துட்டு எப்படி என் கூட சந்தைக்கு வருவ என்றாள் ராதா. அனி, நீங்க ஓய்விடுங்க, நானும் ராதாவும் சந்தைக்கு போயிட்டு வந்துடுறோம் என்று கண்ணன் சொல்ல, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீடு வந்து சேருங்க என்று சோர்வோடு சுவாதி கூறினாள். கண்ணன் காரை எடுத்தான் சந்தைக்கு. ராதா கண்ணனை பார்த்து கேட்டாள், அக்காக்கு என்னன்னு தெரியல, நேத்து தலை சுத்துதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்றாங்க. பாவம்ல அக்கா என்றாள் ராதா. அதுதான் அண்ணி சொன்னாங்கல்ல, பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல இப்படி எல்லாம் வரும்னு என்று கண்ணன் கூறினான். ஆமால, அக்கா சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன் என்று ராதா கூறினாள். நான் உனக்கு ஒரு ஷாக் நியூஸ் சொல்லட்டுமா என்றான் கண்ணன் ராதாவை பார்த்து. என்ன நியூஸ் சொல்லுங்க என்றாள் ராதா. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறேன்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு என்று கண்ணன் சொல்ல, ஐயோ அக்காவுக்கு எப்படி தெரிஞ்சது? அக்காவுக்கு யார் சொன்னா என்று ராதா கேட்க, நானும் உன் கூட இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும், எப்படியோ தெரிஞ்சிருச்சு என்றான் கண்ணன். சரி, அக்கா உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? என்கிட்ட இது வரைக்கும் அக்கா ஒண்ணுமே கேட்கலையே என்றாள் ராதா. உங்க அக்கா என்கிட்ட கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணா ஒண்ணுதான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன் என்று கண்ணன் சொல்ல, அதுக்கு அக்கா ஒன்னும் சொல்லலையா என்றாள் ராதா. ஒன்னும் சொல்லல, அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தானே நினைக்கிறேன் என்றான் கண்ணன்.
காரில் இளையராஜா பாடல்களை ஒலிக்கச் செய்தான் கண்ணன். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட ஒரு சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பி இருக்கும். அந்த கம்பியில ஸ்டாண்ட் மாதிரி எங்க அப்பா செஞ்சு வச்சிருப்பாரு. நான் அந்த ஸ்டாண்ட்ல தான் உட்காந்துக்குவேன். நானும் எங்க அப்பாவும் செவ்வாய்க்கிழமைன்னா சந்தைக்கு வந்துடுவோம். அங்க எனக்கு நெறைய சாப்பிட வாங்கி தருவாரு. ஆட்டுக்குட்டி எல்லாம் கூட நாங்க சந்தையில தான் வாங்குவோம் என்று தன் அப்பாவின் ஞாபகங்களை கண்ணனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ராதா. கண்ணனுக்கு காலையில் சுவாதி தன்னிடம் பேசியது, தன் மாமாவை பற்றியும் மாமா பெண்களை பற்றியும் கூறியது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா சம்மதிப்பாளா திருமணத்திற்கு என்று யோசனையோடே இருந்தான் கண்ணன். அமைதியாக இருந்த கண்ணனை பார்த்து, அமைதியா இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டீங்களா, ஏதாவது பிரச்சனையா என்று ராதா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதா, ஒண்ணும் இல்ல என்று சொன்னான் கண்ணன். ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை ஆகிவிடும் என்றுதான் தன் காதலை ஏற்க மறுத்தாள் ராதா. இப்பொழுது தன் மாமாவை பற்றியும் மாமாவின் பெண்களை பற்றியும் கண்ணன் கூறினால் அவள் பயந்து விடுவாள் என்று நினைத்த கண்ணன் அந்த கதையை எல்லாம் ராதாவிடம் கூறவில்லை. இனி என்னென்ன நடக்கப் போகிறது என் காதலிவில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.